நான் எப்படி வீட்டில் கறி மசாலா பவுடர் ரெடி பண்ணுறேங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். நான் வந்து எஸ்பிஆர் கறி மசாலா அப்படிங்கிற பாக்கெட் வந்து நான் 2 பாக்கெட், எப்போவுமே 2 பாக்கெட் தான் வாங்கிட்டு இருப்பேன். இப்போ ஷார்ட்டேஜ் ஆகிறதுனால இந்த வாட்டி நான் 3 பாக்கெட் வாங்கினேன். நான் போத்தீஸில் இருந்தால் இந்த க்ரோசரி ஐட்டம்ஸ்லாம் வாங்குவேன். அதில் எப்படி 3 பாக்கெட் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஒரு பாக்கெட் வந்து நான் கட் பண்ணி வெளியிலே வச்சுருக்கேன். அதில் என்னெல்லாம் இருக்குதுன்னு காமிக்கிறதுக்காக. இப்படி அதுக்குள்ளாடியே ஒரு குட்டி குட்டி பாக்கெட் இருக்கும். கசகசா, பெருஞ்சீரகம், அப்புறம் அந்த கல்பாசி இதெல்லாம் இருக்கும். அப்புறம் அந்த லூஸாக எதை போட்டிருப்பாங்கன்னா அந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசிப்பூ, அப்புறம் இந்த இலை இதெல்லாம் போட்டிருப்பாங்க. இப்போ நம்ம வந்து எனக்கு இந்த பவுடர் வந்து தாராளமாக ஒரு மாதம் நல்லா பற்றும். அப்புறம் இந்த இலையை பார்த்திங்கன்னா இலையெல்லாம் நல்லா செக் பண்ணி தான் நான் உள்ளே போடுவேன். ஏன்னா சில இதில் வந்து பூச்சி வண்டுகள் அடித்த மாதிரி எல்லாம் இருக்கும். அந்த இலைகள்லாம் எடுக்க மாட்டேன், தூர போட்டுருவேன். அப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் நான் இந்த எல்லா கவரில் இருக்கிறது எல்லாத்தையும் கட் பண்ணி எல்லாத்தையும் நம்ம அதில் சேர்த்துட்டு எக்ஸ்ட்ரா வேணால் நான் கொஞ்சம் ஒரு 10 ஏலக்காவோ 10 கிராமும் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். ஏன்னா இதில் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் நான் வந்து இப்போ ஏலக்காவும் கிராமும் எக்ஸ்ட்ரா போட்டுட்டு அப்புறம் அந்த இலைகள்லாம் பொடிச்சு உள்ளே வச்சு போட்டு ஒரு பவுட்ரு பேஸ்ட் அரைச்சி வச்சிங்கன்னா எனக்கு வந்து ஒரு மாதத்துக்கு தாராளம் போகுது. எந்த வித நான்வெஜ் கறி வச்சாலுமே நான் இந்த பவுட்ரு தான் யூஸ் பண்ணுவேன். அப்புறம் அந்த பிரியாணிக்கு எதுக்குனாலுமே இதுதான். அந்த கடலைக்கறி வைக்கிறதுனாலும் க்ரீன் பீஸ் கறி எது வைக்கிறனாலும் நான் இந்த பவுட்ரு தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா நான் வெளியிலேருந்து பேக்கெட் எந்த ரெடிமேட் பேக்கெட் எதுவுமே வாங்க மாட்டேன். இப்படி தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ரொம்ப நல்லாயிருக்கும், வாசனையே சூப்பராக இருக்கும். இது வந்து ஆறுனதுக்கு பிறகு ஒரு டப்பாவில் போட்டு அடைச்சி வச்சிட வேண்டியது தான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.